வணக்கம் மக்களே, நான் சத்யா வர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து வகையான சட்ட திருத்தங்களையுமே முழுமையாக்கி அவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எளிமையான திட்டமாக தணிக்கை குழு அமைக்கப்பட வேண்டும். இடைத்தரகர்களாக, தரகர்களாக, நடுநிலையாக இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் தனிநபர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் அனைவருக்குமே தடுக்கக்கூடிய குழுவாகவும், இன்றைக்கும் சொத்துக்களை மீண்டும் மீண்டும் குவித்து கொண்டிருக்கும் நபர்களுக்குரிய ஒரு எதிர்ப்பான ஒரு முறையான தணிக்கை குழு ஏற்படுத்த வேண்டும். இது முழுமையாக்கும் பொழுது ஒரு நல்ல சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்குரிய அத்தியாயமாக அமைக்கப்படும். நீட் தேர்வு முழுமையாக தாய்மொழி மற்றும் ஆங்கில வழியில் வினாத்தாள் கொண்டு வரும் பொழுது குழந்தைகள் எளிமையாக புரிந்து அவர்களுடைய தாய்மொழி மற்றும் ஆங்கிலத்தில் அந்த கொடுக்கக்கூடிய வினாவுக்குரிய முழுமையான பங்கீடு அளிக்கப்பட முடியும். அது மட்டும் இல்லை, அரசு வழியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 80% இடஒதுக்கீடு அரசு மருத்துவக் கல்லூரியில் அமைத்து தரப்பட வேண்டும். 20% தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு அமைக்கப்பட வேண்டும். இது அனைத்து மக்களின் சார்பாக ஒரு எளிய மகளாக இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.